ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸும் நான் கார்டன் வீடியோ தான் போட்டேன். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, சரி கார்டன் வீடியோ தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மல்லிப்பூ செடி, அந்த நித்திய மல்லி செடி. அதுக்கு மேலே சேத்து மேலே வந்து இந்த சங்குப்பூ சொல்லுவாங்க இல்லையா, அது நான் பறிச்சிட்டேன். இப்போ பூ இல்லை, ஆனால் ஆக்சுவலாக பூ பூக்கும். இதில் மொக்கு இது பாருங்க, விதை இருக்கா. இந்த மொக்கெல்லாம் நாளைக்கு பூக்கும் பாருங்க, இதெல்லாம் நாளைக்கு பூக்கும். பக்கத்தில் வந்து கற்பூரத்தழையும் நித்திய மல்லி செடியும் இருக்குது. அதுலேயும் மொக்கு இல்லை, மேலே இருக்கு மொக்கு, ஆனால் இன்னும் பூக்கலை. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து நம்மளோட மாதுளம்பழ செடி இருக்குது. மாதுளம்பழம் இந்த மாதிரி காய்ங்க வருது, ரெட்டாக ஃபுல்லாக பூ பூக்குது, எல்லாம் வருது. ஆனால் பழம் வந்து பெருசாகவே மாட்டேங்குது. இது பாருங்கள், இதுதான் இப்போதைக்கு இருக்க அடுத்த பெரிய காய். இது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக ஆனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இந்த பக்கத்தில் இதில் எதுவும் போடலை, காலி தான். இது பக்கத்தில் இது வந்து சீத்தாப்பழ கொட்டையில் சைடில் லைட்டாக வளருது. ஆக்சுவலாக இது வந்து செம்பருத்தி செடி, அதுலேயும் மொக்கு இருக்குது. காலையில் நான் பூ பறிச்சிட்டேன். இது வந்து அடுக்கு செம்பருத்தி ரெட் கலரு. பக்கத்தில் வந்து மருதாணி செடி. எல்லாமே நான் அந்த 20 இன்ச்சு கேனும் க்ரோ பேக்லேயும் தான் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து மல்லிப்பூ செடி. மல்லிப்பூ செடியில் பார்த்திங்களா எவ்வளோ மொக்கு இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. ஆனால் இது என்ன பண்ணணும், நம்ம மல்லிப்பூ வந்து பூத்த உடனே டக்குன்னு பூ பறித்த உடனே பாருங்க ஃபுல்லாக இந்த சைடெல்லாம் வச்சுருங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு அரை முழம் வர மாதிரி பூக்கும். நம்ம வந்து பூ பறித்த உடனே அந்த காம்பு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுடணும் கரெக்டாக ஒரு நாள். அப்புறம் மறுநாள் திரும்ப தளிர் வர ஆரம்பித்தோம். அப்புறம் பக்கத்தில் இது வந்து திருநீற்று பச்சிலை சொல்லுவாங்க இல்லையா, அது. இதில் வந்து ஆக்சுவலாக சப்ஜா வேறு வரும். இங்கே பக்கத்தில் இது வந்து கஸ்தூரி செடி. இதுலேயும் நிறைய மொக்கு இருக்குது பாருங்க. காலையில் நான் பூ பறிச்சிட்டேன். இங்கே வந்து ஒரு சின்ன கேனு, அந்த எண்ணெய் கேனில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கேன். இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி. இதுவும் ஒரு சின்ன கேனோட மேல் பகுதியில் கடையில் வாங்கி சமைச்சிட்டு நட்டு வச்ச காம்பு தான் இது. இது வந்து நான் வந்து கொஞ்சம் பருப்பு கீரை, அரைக்கீரை இதெல்லாம் வந்து விதை போட்டு கொஞ்சம் வளர்ந்தது. அதுலேயே பச்சை மிளகா விதெல்லாம் விழுந்து பச்சை மிளகாலாம் அந்த செடி. இது வந்து பச்சை மிளகா சாக முனையில் பாருங்கள் ஒரு மாதிரி பூச்சி இது பண்ண மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். பக்கத்தில் இங்கே வந்து 2 தண்டு. இது வந்து புளிச்சக்கீரை வந்து சமைச்சிட்டு நட்டு வச்சேன். நிறைய நட்டு வச்சேன், ஆனால் வளரல. இந்த 2 மட்டும் பிடிச்சிக்கிச்சு. இது பாருங்கள், அந்த 2லேயே பாருங்கள் நிறைய கிளை வளர்ந்துருக்கு. இது மொக்கு வந்ததுன்னா இதில் விதை வரும், பூ பூத்து. அதில் வந்து ஆக்சுவலாக நான் மஞ்சள் கிழங்கு வந்து நட்டு வச்சுருக்கேன். பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கிழங்கு பாருங்கள், அங்கங்கே வந்திருக்கு பாருங்கள். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இதில் கீழே இங்கே ஒன்று. இது வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து பிரண்டையிலே வந்து இதுவும் மணத்தக்காளி விதை இது இருந்து மணத்தக்காளி கீரை ஃபுல்லாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே வந்து கீழே வந்து கத்திரிக்காய் செடி இருக்கு பாருங்கள். கத்திரிக்காய் வந்து பூ பூத்து ரொம்ப நாளாக காய் வராமலே இருந்தது. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 காய் வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இதுவும் ஏதோ கீரையில் தண்டு வந்து இந்த சிகப்பு தண்டு கீரை வந்திருக்கு பாருங்கள். ஒன்றே ஒன்று இருக்குது, சரி அது நல்லா வளர்ந்ததுன்னா வந்து விதை எடுக்கலாம் அப்படியே வச்சுருக்கேன். இங்கே பக்கத்தில் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து கொடி பசலைன்னு சொல்லுவாங்க. அது இதே நித்திய மல்லி தான், காம்பு நட்டு வச்சு வளருது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இது வந்து சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காய் செடி மரம் மாதிரி வளருது, ஆனால் பூவும் பூக்குது. ஆனால் சுண்டைக்காய் ஒன்று கூட வர மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. ரொம்ப வருஷமாக இருக்குது, இது ஒரு 3-4 வருஷமாக இருக்குது. ஆனால் ஒரு பூ கூட பூக்க மாட்டேங்குது. பக்கத்தில் இது வந்து பாருங்கள் முருங்கைச்செடி. முருங்கைச்செடி வந்து இப்போ தான் நான் கட் பண்ணி 2 நாள் முடிச்சு சமைச்சிட்டேன். அதனால் உடச்சி விட்டதுனால இப்போ தான் தளிர் வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இதுலேயே வந்து மாங்காய் சாப்பிட்டு போட்ட கொட்டையில் வந்து மாமரம் இருக்குது. இவ்வளோ தான் என் மொட்டை மாடி தோட்டம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆசையாக நான் வளர்க்குறேன், வாடகை வீடாக இருந்தாலும். இது நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.